மிஸ்கினுக்கு சரண்ராஜா அவர்கள் தங்க மோதிரத்த பரிசா குடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. எதனால, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 சமீபத்தில முடிவடைஞ்சிருந்தாலுமே, தொடர்ந்து அந்த ஒரு சீசன பத்தி ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த சீசன்ல யாரு ரொம்ப நல்லா பாடுனாங்களோ, அவங்க அடுத்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த சீசனோட பீப்பிள்ஸ் ஃபேவரட்டான சரண்ராஜா அவர்கள் சமீபத்தில செய்ய போறதாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்டின்னா, இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்த மிஸ்கின் இருக்கார் இல்லையா? அவருக்கு சரண்ராஜா தங்க மோதிரம் பரிசளிக்க போறாராமா. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, இந்த ஒரு சீசனுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தார் இல்லையா? அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. அந்த ஒரு பாடல கேட்டதுக்கப்புறம், அங்க இருக்கக்கூடிய மிஸ்கின் அவர்கள், அவர் கையில இருந்த மோதிரத்த கழட்டி போட்டிருந்தாரு. அது சாதாரண மோதிரம் கிடையாது. அவங்களோட பொண்ணு முதல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஆசையா வாங்கி போட்ட மோதிரம். அப்படிப்பட்ட ஒரு மோதிரத்த சரணுக்கு பரிசா குடுத்திருந்தாரு. அந்த ஒரு விஷயம் சரணுக்கு மிகப்பெரிய ஒரு எமோஷனலா மாறியிருக்கு. அவங்க பொண்ணு எவ்வளோ ஆசையா குடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் நல்லா சம்பாரிச்சு சாருக்கு வந்துட்டு ஒரு நல்ல மோதிரத்த பரிசா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்ப தங்க மோதிரத்த பரிசா குடுக்க போறாரு. ஏன்னா, அவரு இந்த சீசன்ல ரன்னர் அப் ஆகி ரூ. 10,00,000 பரிசு தொகை வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காசுல நல்ல தங்க மோதிரம் ஒண்ணு அவருக்கு எப்படி குடுத்தாரோ, அதே மாரி உள்ள ஒரு சைஸ்ல அவருக்கு வந்து தங்க மோதிரம் வந்து பரிசா குடுக்க போறாராமா. இந்த ஒரு ஐடியா ஏற்கனவே அவருக்கு இருந்திருக்கு. இந்த சீசனோட ரன்னர் அப் ஆகவும் அந்த ஒரு விஷயத்த அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. இந்த சீசன்ல சரண்ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்டின்னா, அது மிஷ்கின் அவர்கள் தான். ஏன்னா, மிஷ்கினுக்கு இளையராஜா அவர்கள ரொம்ப பர்சனலா பிடிக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே அவரோட வாய்ஸ் மாரியே இவரோட வாய்ஸும் இருக்கிறதுனாலயும் இந்த சீசன்ல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. எல்லா நேரமும் பாசிட்டிவ் சப்போர்ட் குடுத்துட்டே இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே கூட சரண்ராஜா அவர்கள் ரன்னர் அப்பா வந்திருந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இளையராஜா அவர்களோட பயோபிக் படம் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அருண் மாரிசான் அவர்கள் இயக்கத்துல தனுஷ் அவர்களோட நடிப்புல இளையராஜா அவர்களோட பயோபிக் படம் வந்து உருவாக இருந்துச்சு. கமலஹாசன் அவர்கள் தான் இந்த ஒரு படத்துக்கு கதை எழுதுறதாக இருந்துச்சு. ரொம்ப வேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஒரு படம் சடனா அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான காரணம் தனுஷுக்கும் அருண் மாதேஸ்வரனுக்கும் சண்டை அப்படிங்கிற மாரி தான். ஆனா சமீபத்தில படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இப்போ ஒரு படம் இயக்கி வந்துட்டு இருக்காரு, டிசி அப்படின்னு. அந்த ஒரு படத்தோட வேலைகள முடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரு இளையராஜா படத்த இயக்க போறாரு. அதேபோல தனுஷ் அவர்களும் அவர் இப்ப கமிட் ஆகியிருக்க படங்கள முடிச்சு குடுத்துட்டு, அடுத்ததாக இந்த ஒரு படத்த பண்ண போறாரு. இந்த படம் கண்டிப்பா நடக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. படத்தோட காலநிலை மற்றும் பட்ஜெட்காக தான் இப்போதைக்கு தேதி மாற்றப்பட்டிருக்கு. பட் கண்டிப்பா இளையராஜா பயோபிக் படம் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் இளையராஜா அவர்களோட பயோபிக்ல மட்டும் இல்ல, அப்துல் கலாம் அவர்களோட பயோபிக்லயும் நடிக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.